இன்று ஐபிஎஸ் ஆபீசர் ராம்மோகனை கொலை செய்த அந்த குற்றவாளியை கமிஷனர் நாகேந்திரன் அவர்கள் கோர்ட்டுக்கு அழைத்து வருகிறார். இந்த சம்பவம் நகரத்தில் எத்தகைய பரபரப்பை ஏற்படுத்தியது என்று நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராம்மோகன் கொலைக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கொலைக்கு என்ன காரணம்? இதுல நீங்க மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல வேற இவரை கொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? அவரை கொலை செய்ய உங்களை யாராவது தூண்டி விட்டாங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. டேய், ஒன்னதானே கேக்குறேன். ஒரு மனுஷனை பொறுத்து இன்னொரு மனுஷனை கொல்றதுக்கு எப்படி நான் மனசு வந்தது? யுவர் ஆனர், போலீஸ் கமிஷனர் செல்போன்ல இருக்கிற கிளிப்பை பார்த்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால என் போன்லயே ஒரு கிளிப்பிங் இருக்கு, பாருங்க யுவர் ஆனர். That's called morphing, Your Honor. ஒரு மனுஷனை போட்டோ எடுத்து அதுக்கு பாடி கிரியேட் பண்ணி கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அந்த பாடியை என்ன வேணா செய்ய வைக்கலாம், யுவர் ஆனர். போலீஸ்காரங்க பொய் சாட்சிகளை வச்சு நிறைய பேருக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தி மார்பிங் செஞ்சு இந்தியாவை சுத்தி பார்க்க வந்த ஒரு டூரிஸ்ட கேஸ்ல சிக்க வச்சு உள்ளத்தல பாக்குறாங்கன்னா கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு, யுவர் ஆனர். இட்ஸ் ஆல் a big lie. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், எது போய் ராம்மோகன் செத்து போனது பொய்யா இல்ல உண்மை? ராம்மோகன் உடம்புல 36 இடத்துல கத்தி குத்து இருந்தது பொய்யா இல்ல உண்மை? ராம்மோகன் உடம்புல இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தரையில இருந்தது அது பொய்யா இல்ல உண்மை? மொத்தத்துல ராம்மோகன் மர்டர் நிஜம். கமிஷனர், இட்ஸ் a dare fact, understand? ஆர்டர். கமிஷனர், நீங்க கொடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸை வச்சு இந்த கேஸ்ல யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா இந்த வீடியோ எடுத்த நபர், இந்த வீடியோவை நான் தான் ஷூட் பண்ணேன், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு இவங்க 2 பேர் தான் சாட்சின்னு கோர்ட்டாருக்கு நிரூபிச்சா இமீடியட்டா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், யுவர் ஆனர். விட்னஸை சேகரிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு 90 டேஸ் டைம் தர்றேன். அதுக்குள்ள உங்களால ஃபைல் பண்ண முடியாம போச்சுன்னா அவரை பெயில்ல ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். You have 90 days. Thank you, Your Honor. Cadets, welcome to the firing range. இன்னைக்கு உங்களுக்கு கன் ஃபயரிங் பத்தி சொல்லி கொடுக்க போறோம். But remember one thing, cadets. இது நீங்க வீட்ல வச்சு விளையாடுற தீபாவளி துப்பாக்கி இல்ல. These are original guns with live bullets. So concentrate. Ready? Give the order. Cadets, serial number 1 to 10. Take your position. சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. ஹலோ, நான் இங்க தான் இருக்கேன், உன் பக்கத்துலயே. அப்பவே வந்துட்டீங்களா? சித்தப்பா, இந்த போலீஸ்காரங்க எதுக்காக ஃபயரிங் கத்துக்கணும்? இதானே உன் டவுட்? ஆமா. இப்போ டெரரிஸ்ட், மாவோயிஸ்ட், ரேபிஸ்ட், நக்சலைட் இவங்கெல்லாம் போலீஸ்காரன் சொன்ன உடனே நிக்கிற ரகம் கிடையாதுமா. 3 தடவை வார்னிங் கொடுத்து கேட்கலன்னா ஃபயரிங் பண்ணி நாம தான் பிடிக்கணும். ஓஹோ. ஆனா சித்தப்பா, நம்ம சுடுற வரைக்கும் அவங்க ஒரே இடத்துலயே நின்னுட்டு இருப்பாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு சித்தப்பா அசையாம நிக்கிற அந்த போர்டை சுடுறதுக்கு இவ்ளோ பிராக்டிஸ் கொடுக்குறீங்க? நீ இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அங்க இருக்கிற போர்டை எடுத்துட்டு நீங்களே அங்க போய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 சொல்றேன். Stop your idiotic discussions and start firing. சித்தப்பா, என்னமாச்சு? சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் வாயிலிருந்து வர வார்த்தைகளை விட இது ஒண்ணும் பெரிய சவுண்ட் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு பயமா இருக்கு, நான் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டேன்னா அகாடமியை விட்டு வெளியே போயிடணும். டவுட் கிளியர்? டேக் பொசிஷன்.
கம் ஆன் கேடட்ஸ். ராதாகிருஷ்ணன் எங்கெங்க இருக்கீங்க? ராதாகிருஷ்ணன். கிருஷ்ணவேணி, மியூசிக் கேட்டுக்கிட்டே சொல்லுங்க, எதுவும் தெரியாது. ராதாகிருஷ்ணன், நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவருங்க. என்ன அது? கன் யாருது? என்னது? எங்க கிடைச்சது? கிஃப்ட். யார் கொடுத்தது? கேர்ள் ஃப்ரெண்ட். இதால சுட்டா செத்து போயிடுவாங்கயா. சாவணும் தானையா சுடுறது. நான்சென்ஸ். இன்று விடியற் காலையில் சிறுமுகையூர் பகுதியில் போலீசிற்கும் நக்சலைட்டிற்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. ஹலோ அபர்ணா. இன்னைக்கு என்கவுண்டர் எத்தனை மணிக்கு நடந்தது? எத்தனை பேர் இறந்தாங்க? இந்த என்கவுண்டர்ல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு இன்னும் தெரியல. போலீஸ் உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. மேடம், கேமரா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான போட்டோஸ் எடுத்துக்கலாம். போலீஸ் அறிக்கையின்படி அவங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் வாண்டட் ஏரியா இது. கடந்த 3 வருடங்களாக இந்த பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. போலீசிற்கும் நக்சலைட்டிற்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 10 பேர் இறந்திருப்பதாக தெரிகிறது. இறந்தவர்களின் லிஸ்டில் அவர்களது கமாண்டர் இல்லாமல் போனாலும் அவர்கள் கமாண்டரின் போட்டோ ஒரு பேக்கில் கிடைத்தது. போலீசாரின் கணிப்பின்படி அந்த கமாண்டர் கடந்த 2 மாதங்களாக சென்னையில் தான் இருக்க வேண்டும். அந்த கமாண்டரின் பெயர் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணாக்கா என்றும் அழைக்கப்படுவார். இவரே இந்த கூட்டத்தின் தலைவி. இவரை எங்கு பார்த்தாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறு கோரப்படுகிறது. அந்த பொண்ணு ஒரு நக்சலைட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நீ யாரா? பிக் பாக்கெட்டா? அப்ப நீ யாரு? பொல்லாதவனா? நீ என்ன பில்லாவா ரங்காவா? சந்தேகமே இல்ல, நீ திருடன் தான். நீ என்ன கேரட்டு சிங்கமா? நீ யாருமா? பேண்டிட் குவீனா? நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்கு. குட் மார்னிங் மேடம். அது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். பார்த்தனே நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு. இவ்ளோ நேரம் நீங்க ஆட்டம் போட்டதும் காமெடி பண்ணதும் எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் 1 வீக் டைம் தரேன். சீரியஸா உங்க ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லது. இல்லனா கவர்மெண்ட் சொத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக உங்க ஒவ்வொருத்தருக்கும் 3 வருஷம் ஜெயில் தண்டனையை நானே வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். இவங்க எல்லாருக்கும் கூடவே இருந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. இவங்கல்ல யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் I will take first action on you. Understand? எஸ் மேடம். Very good, Radha. We need good cadets like you in this academy. தேங்க்யூ மேடம். Keep it up.
ஓ இங்கதான் இருக்கு. ரோமியோ நான் இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கேன். அப்படி சொல்லாத. தண்ணீரிலே ஆ. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? வர மசில்ஸ். மேல யாரு தூங்காம லைன்ல போட்டுக்கிட்டு இருக்குது? மச்சான், ஹிட்லரோட சவுண்ட கேட்டியா? இப்ப மட்டும் அவர் நம்ம ரெண்டு பேரையும் இவளோட பார்த்தாருன்னு வச்சுக்க, நம்ம கதை இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் பேக்கப் தான். அப்படின்னு ஒரு வேலை பண்ணலாம். இந்த ஆண்டியை கூட்டிட்டு ஆடிட்டோரியம் போயிடலாம். சூப்பர். கமான் ஆண்டி, கமான். நல்லபட. நீங்க அப்படி டச் பண்ணும் போதே எனக்கு என்னமோ தோணுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஓ. சீக்கிரம் சீக்கிரம். டார்லிங். மச்சான், இந்த இடம் சேஃப் தானே? அந்த ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாத வரைக்கும் சேஃப் தான். மச்சான், மேட்ரு லீக் ஆகி போயிடுச்சு. நம்ம முயற்சி எல்லாம் வேஸ்டா போச்சு. வாட் a twist. பாய்ஸ் வாவ் 1 2 13 14 15 16 25 பாய்ஸ். ஐ லவ் பாய்ஸ். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.